நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது அது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்ப நான் நம்ம மாப்பிள்ள வேற ஒரு வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். என்ன? அதான் அன்னையில இருந்து எனக்கு மனசே சரியில்லை. என்ன என்னமா சொல்றீங்க நீங்க? இல்ல 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 அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அப்படி பார்த்தா கூட யார் வேணாலும் எந்த பொண்ணு கூட வேணாலும் பேசலாம்ல. சரி அதை விடுறா, நான் தெரியாம எதோ பேசிட்டேன். அப்புறம் பாலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்னமா நீங்க? பாலா இருக்கும்போது நீங்க இனிமே எதை பத்தியும் கவலையே படக்கூடாது. அம்மா, நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டேன். என்ன? அர்ச்சனா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியுதுடா. நான் தான் அவளை ஸ்னேகாவை மீட் பண்ண விடாம தடுக்கிறேன்னு நினைக்கிறா. அதனாலதான் நான் இன்னைக்கு அவளை வீட்டுக்கு கூட்டு வரலன்னு நினைக்கிறா. திரும்ப திரும்ப அவ கேட்கிற விஷயம் ஒண்ணுதான், வீட்டுக்கு வரேன்னு சொன்ன ஸ்னேகா ஏன் வீட்டுக்கு வரலன்றா. அவ மனசுல சந்தேகம் வந்துருச்சுடா. இந்த சந்தேகத்தை அவங்க மனசுல விதைச்சதே நீதாண்டா. தேவையில்லாம ஆரம்பத்துல ரொம்ப நாடகம் ஆடிருக்க நீ ஸ்னேகாக்கு ஃபோன் பண்றது, ஓவரா அவங்கள வச்சு பாராட்டுறது, பாவம் அர்ச்சனா ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அது என்னவோ உண்மைதான். ஆனா அர்ச்சனா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. சரி, நீ இனிமே அதிகமா யோசிக்காத, சீக்கிரம் இந்த விஷயத்தை முடிக்க பாரு. அதான் எப்படின்னு தெரியல. அர்ச்சனா கிட்ட நான் பேசலான்னு போகிறப்பெல்லாம் அவ சுத்தி சுத்தி ஸ்னேகா விஷயத்துக்கு தான் வரா. அப்ப எனக்கு கோவம் வருது. என் கோவத்தை பார்த்து அவ டென்ஷன் ஆயிடுறா. அதோட பேச்சுவார்த்தை முடியுது. கார்த்திக், அர்ச்சனா ரொம்ப டென்ஷனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு வேலை பண்ணு, நீ ஸ்னேகா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாரு. நீயும் ஸ்னேகாவும் அதிகமா சந்திக்கிறது இல்ல, பழகிறது இல்லன்னு அவங்களுக்கு புரிய வை. அதுக்கப்புறம் பிரச்சனை தானே தீரும் பாரு. ஆஹா, நானும் இதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்னும் அந்த விஷயம் இப்ப பெருசாயிடுச்சு. தேவையில்லாம அவன் மனசுல சந்தேகமும் வந்திருக்கு. அவன் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு அவளுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும். இனிமே இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். கார்த்திக் என்ன தப்பா நினைச்சிருப்பாரு. அவங்க வீட்ல இருக்கிறவங்க கூட என்ன எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்களோ? அம்மா இருக்காங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உனக்கு என்ன வேணும் வேணான்றது அம்மாக்கு எப்படி தெரியும்? சரி, அதை விடு, நடக்க வேண்டியதை பாரு. கார்த்திக் உன்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். நீ ஏன் எந்த முயற்சியும் எடுக்கவே மாட்டேங்கிற? நான் தான் அவரை சந்திக்க கிளம்பிட்டு இருந்தேன்ல. இப்படி சந்திக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவர் தான் நிறைய தடவை சொன்னார்ல ஆபீஸ்க்கு வான்னு. அவங்க வீட்டாளுங்களும் உன்னை பாக்கணும்னு சொல்றாங்க. அவங்களோட பிடிக்கலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க பையனோட செலக்ஷனை பார்த்து அவங்க பெருமைப்படுவாங்க. சரி, நான் நாளைக்கே கார்த்திக் கிட்ட பேசிடுறேன். ஆபீஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொல்றேன். அப்புறம் கார்த்திக் உன்கிட்ட தன்னோட காதல சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அம்மா கிட்ட சொல்லி அவருக்கு போட்டோவை கொடுக்கலாம். சங்கரி அத்தை கிட்ட சொல்லி சம்மந்தம் பேசிடலாம். இல்ல இல்ல, வேண்டாம், அப்படிலாம் ஒண்ணும் பண்ணாத. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது பாலா. இல்லம்மா, யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆனா பாலா, இது சரியா இருக்காதுப்பா. இது நல்லது கிடையாது. அர்ச்சனாக்காவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. ஆனா பாலா, இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கே தெரிஞ்சிருச்சுன்னா அவரு என்ன நினைப்பாரு சொல்லு? நான் தான் சொன்னேன்லம்மா, யாருக்கும் எதுவும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். காதும் காது வச்ச மாதிரி வேலையை முடிச்சிடலாம். உங்க பிள்ளைய நீங்க நம்புங்க. இப்படிப்பட்ட காரியத்தை இந்த பாலனால தான் செய்ய முடியும், வேற யாராலையும் முடியாது. இல்ல இல்ல, இது என்னமோ. அக்கா, இங்க இருக்கீங்களாக்கா? நான் உங்களை வீடு முழுக்க தேடிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரமா. என்ன ஆச்சுக்கா? ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல சுகன்யா. பாலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். இவன் இருக்கானே. சரி வா சுகன்யா, வாங்க.
அம்மா ம், நான் மார்க்கெட்டுக்கு போறேன். சரிப்பா. அப்போ போகவா? போயிட்டு வா. அது வந்து நான் பெரிய மார்க்கெட்டுக்கு போறேம்மா. மாப்பிள்ள சாரோட ஆபீஸ் பக்கத்துல இருக்குல்ல. எதுக்குடா அவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல வாங்கு. அது வந்து சுகன்யா, அ, நான் தான் அவனை போக சொன்னேன். அந்த மார்க்கெட்ல காய்கறி ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். வெளியில நின்னு பேசிட்டு இருக்கும்போது இத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ம். சரி போ. என்ன முழிச்சிட்டு இருக்க? என்ன வாங்கிட்டு வரட்டுமா? உனக்கு என்ன காயெல்லாம் பிடிக்குதோ அதையெல்லாம் வாங்கிட்டு வா. ம், அப்புறம் ஆ? போயிட்டு சீக்கிரமா வா. வெளியில பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் தொடச்சு ஸ்டோர் ரூம்ல வைக்கணும். புரியுதா? ஆ, அவன் வந்துருவான் சுகன்யா, வந்துருவான். சீக்கிரம் போ. ஆ. ஓ ஆ, என்னாச்சு? இல்ல அர்ச்சனா, நான் வேணும்னு ஒன்றும் செய்யல. நான் உங்களை எதுவும் சொல்லலையே. தைச்சு கொடுக்கறேன், இருங்க. ஸ்னேகா கால் பண்றாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க போன் எடுத்து பேசுங்க. ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கலாம். ஸ்னேகா சொல்லுங்க. கார்த்திக், இப்போ ஆபீஸ் போவீங்கல்ல? என்ன? ஆமா, ஆபீஸ்க்கு போறேன். ஏன்? அது ஒண்ணும் இல்ல கார்த்திக், நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, இனிமே நான் இங்கேயே ஆபீஸ்ல வேலை செய்யறது நல்லதுன்னு தோணுது. என்ன? ஆமா கார்த்திக், என்னோட டிசைன்ஸ் கொரியர் மூலமா வந்து சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுல்ல. அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் வேற பண்ணி கொடுக்குறீங்க. அதனால ஆபீஸ்லயே வந்து வேலை செஞ்சா நல்லா இருக்கும்ல? என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான், ஆனா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே. நாங்க தாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோமே. ஆ, ஆனா எனக்கு தான் சுத்தமா பிடிக்கல. என்னால உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நான் ராஜசேகர் சார் கிட்ட கூட பேசிட்டேன். அவர் தான் என்ன இங்கேயே இருந்து வேலை செய்ய சொன்னாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதனாலதான் இன்னைக்கு காலையில சீக்கிரம் வந்துட்டேன். ஆனா திடீர்னு எப்படி? உங்க கேபின் ரெடி, வாங்க காட்டுறேன். சரி சரிங்க கார்த்திக், நான் வச்சிடுறேன். என்னை கேபின் காட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாய். அ, என்னாச்சு? அது இப்போ ஸ்னேகா எதுக்காக கால் பண்ணாங்க தெரியுமா? அவங்க இன்னில இருந்து நம்ம ஆபீஸ்லயே ஒர்க் பண்ண போறாங்களாம். ஆனா கார்த்திக் அவங்க ஃப்ரீலான்சர் இல்ல. அவங்க வீட்ல உட்கார்ந்து தானே எல்லா டிசைன்ஸையும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு எதுக்கு அவங்க ஆபீஸ்க்கு வரணும்? அது அது கரெக்ட் தான். ஆனா அப்பா அவங்கள எதுக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண சொன்னாருன்னு தெரியலையே.
அப்பாவா? நான் அப்பா கிட்ட பேசுறேன், வேண்டான்னு சொல்லிடுறேன். நான் ஆஃபீஸ்க்கு போய் அப்பா கிட்ட பேசிடுறேன். நான் அவருக்கு புரிய வைக்கணும். எதுக்காக ஸ்னேகா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும்? அர்ச்சனா, எனக்கும் இதெல்லாம் சரியா படல. இதெல்லாம் கொண்டு போய் எப்பதான் உள்ள வைக்க போறீங்களோ? பாலா இருந்தா வேலை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அவன் வந்துகிட்டே இருப்பான் சுகன்யா. ஏமா, பாலா வந்தா அவங்கிட்ட சீக்கிரம் வைத்தியர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வர சொல்லு. அவர் எடுத்து வச்சிருப்பாரு. பாலா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டான். ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்பவும் கோகிலா பாட்டி என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டுட்டு தான் போவான். அது நான் பாலாவை பெரிய மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வர அனுப்பியிருக்கேன். அவன் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் வந்ததுமே மருந்து வாங்குறதுக்கு திரும்ப அனுப்பி வைக்கலாம். அது சரி, இன்னைக்கே அவனை பெரிய மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்ச? அம்மா, அது வந்து காய்கறி அங்க நல்ல ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனாலதான். அம்மா, நீங்க அவரை அங்க அனுப்பி இருக்க கூடாதுமா. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், நல்லா ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவாரு. வந்தாருன்னா ஏன் இவ்ளோ லேட்டு நல்லா புடிச்சு திட்டுங்க. நான் எதுக்கு திட்டணும்? ஒருவேளை டிராபிக்கா இருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் மார்க்கெட்ல கூட்டம் அதிகமா இருக்கு. ஒண்ணு பண்ணு, நீ போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வா. நான் மருந்து எழுதி கொடுக்கறேன். அம்மா, மருந்து சீட்டுங்க? அது என் ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. அக்கா, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இவன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னொரு டீ போடுங்களேன். என்னென்ன அதிசயமா இருக்கு, டீயை வாங்கி வாங்கி குடிச்சிட்டே இருக்கீங்க. இதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? நான் தானே டீயை குடிக்க போறேன். இன்னொரு டீயை போடு. நாங்க டீ போகும்போது மறக்காம காசு கொடுத்துருங்கண்ணே. இந்த பொடி எப்பயே வச்சுக்க. ரொம்ப நன்றி ஆஞ்சநேயா. மாப்பிள்ள தம்பி தனியா இருக்காரு. இப்ப போய் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன். அது வந்து நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, அது நேர்ல வரும்போது உங்ககிட்ட பேச முடியல மாப்பிள்ள. நீங்க என்னன்னு சொல்லுங்க அத்தை. உங்க மனசுக்கு சரின்னு பட்டா நந்தினிய ரக்ஷாபந்தன் வரைக்கும் இங்க இருக்கலாமா? இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு பண்டிகைக்கு. கார்த்திக்கு ராக்கி கட்டினதும் உடனே அனுப்பி வச்சிடுறோம். சரி சரி, தாராளமா அத்தை. இதுல நீங்க தயங்குறதுக்கு என்ன இருக்கு? அப்படி இல்ல, சம்பந்திக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுறீங்களே. என்ன அத்தை நீங்க, எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க அத்தை, எவ்வளவு நாள் வேணுமோ நந்தினி தாராளமா அங்கேயே இருக்கட்டும். ரொம்ப நாள் கழிச்சு நந்தினி அங்க வந்திருக்கா. மாமா வேற இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. என்ன கேட்டா அவ இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிங்க அத்தை. அட அம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சரின்னு சொல்லிட்டியே மோகன். இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அங்க இருக்கணும்னு அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. அப்போ இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. எவ்வளவு வேலை இருக்கு. இந்த நேரத்துல வீட்ல மருமக இருக்க வேண்டாமா? தனியாளா எவ்வளவு வேலை தான் செய்வேன். நோம்புக்கு போனா ரக்ஷாபந்தன்ல முடிச்சிட்டு தான் வருவாளா? அவங்க அம்மா அவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டாங்க, அதான் நானும் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். பெத்தவங்களுக்கு ஆசையா இருக்கு, பொண்ண கூடவே வச்சுக்கிட்டாங்க. அர்ச்சனா அவ அம்மா வீட்ல இருந்து வந்துட்டால, பின்ன நீ மட்டும் ஏன்டா உன் பொண்டாட்டி அங்கேயே இருக்க சொன்ன? இங்க பாருப்பா, இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்லல. அது வந்து எனக்கு இப்பெல்லாம் உடம்பு நல்லா இல்ல. அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். நீ போய் மருமகளை உடனே கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். சரிம்மா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா இன்னைக்கு நந்தினிக்கு பிடிச்சதையெல்லாம் சமைக்கலாம். இனிமே ஒரு நாள் கூட வீட்ல உட்கார கூடாது. நாங்க லேக்குக்கு போவோம், போட்டிங் பண்ணுவோம். அப்புறம் ஒரு விஷயம் லட்சுமி, எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. எல்லாரும் ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க, அவரும் வருவார்ல. ஆமா, வரமாட்டாரா என்ன? அனி, அண்ணாவையும் கூட்டிட்டு போயிடலாம். நிஜமா நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போக போறேன். சரி. கார்த்திக், சொல்லுங்க. நம்ம எங்க போறோம்? இங்க பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, நாம அங்க உட்காந்து பேசலாமே. வாங்க அங்க உட்காரலாம். என்ன சாப்பிடுறீங்க? அது எது வேணும்னாலும். காஃபி ஆர்டர் பண்ணிடுங்க. காஃபியா? ம். 2 காஃபி கொண்டு வாங்க. ஓகே சார். கார்த்திக், என்கிட்ட என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. நீங்க பாருங்க ஸ்னேகா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஆபீஸ்லயே இருந்து ஒர்க் பண்றது எனக்கு இன்னும் சரியா படல. என்னாச்சு? நீங்க ஒரு நாள் முழுக்க ஆபீஸ்லயே உட்காந்து ஒர்க் பண்ணீங்கன்னா அது ஒருவேளை உங்க வீட்ல யாருக்கும் பிடிக்காம போயிடலாம். அவங்க உங்களை வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்லிடலாம். அதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல ஸ்னேகா. இல்ல கார்த்திக், என்னால தினம் கொஞ்ச நேரம் ஆபீஸ்க்கு வர முடியும். ஆனா உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப சின்ன ஊரு. ஒரு சின்ன விஷயம் கூட ஊரெல்லாம் சீக்கிரம் பரவிடும். ஒருவேளை இது உங்க வீட்ல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் உங்களால எங்களுக்கு ஒர்க் பண்ண முடியலன்னா அது எங்களுக்கு கஷ்டமா போயிடும். ம். தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாம எப்படி மீட் பண்ணோமோ, எப்படி ஒர்க் பண்ணோமோ அதுவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ம். ஆக்சுவலா ஸ்னேகா, உங்களை மாதிரி ஒரு அற்புதமான டிசைனரை நான் இழக்க விரும்பல. நாம அடிக்கடி இதே மாதிரி மீட் பண்ணலாம். டிசைன்ஸ் விஷயத்துல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா இதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். யாரும் நம்மள டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க, இல்லையா? சரி, கரெக்ட் தான். பாலா